Hi guys, welcome back to ARIVU channel. நம்ம இப்ப பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறது types of the arguments in function definitions பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ரெண்டு டைப் பார்த்துட்டோம். ஒன்று positional arguments, second one is keyword arguments பார்த்துருக்கோம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா default arguments. ஸோ default arguments அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனில் நம்ம ரெண்டு பார்ட் பார்த்துருக்கோம். ஒன்று ஃபங்க்ஷன் definition, second one is function call. So function definition ல நம்ம arguments pass பண்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம values வந்து initialize பண்றது. அந்த arguments-ஐ நம்ம initialize பண்ணணும். ஸோ அதுதான் default values. function call-ல இன்கேஸ் நம்ம வந்து எதுவும் values கொடுக்கல அப்படின்னா கூட default-ஆ நம்ம function definition-ல கொடுத்துருக்க values-ஐ அந்த function வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்துட்டு பைத்தானில் அவைலபிள். ஸோ அதை தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் காலில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே பாஸ் பண்ணலை, ஆர்குமெண்ட்ஸுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணலை. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேல்யூஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ 3ல வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் 3 வேல்யூஸுக்கும் வந்துட்டு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிடுறீங்க. பட் ஃபங்க்ஷன் காலில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் மட்டும் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இந்த 3 ஆர்குமெண்ட்ஸுக்கு பதில் 2 வேல்யூஸ் மட்டும் ஃபங்க்ஷன் காலில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால எந்த மாதிரியான ஒரு எரர்ஸும் ரைஸ் ஆகாது. ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூஸை எடுத்து ஃபங்க்ஷன் வந்துட்டு மேனிப்புலேஷன் நடக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் காலில் ஏதாவது ஒரு வேல்யூவோ இல்லை 2 வேல்யூவோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த டிஃபால்ட் வேல்யூஸை எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லையும் ஃபங்க்ஷன் கால்லையும் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி உங்களுக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸில் என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம என்ன பண்ணிடுவோம், கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்போம், ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்போம். ஃபங்க்ஷன் காலில் என்ன பண்ணுவோம், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேண்டமாக வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த மாதிரியான எரர்ஸும் எந்த மாதிரியான ஒரு குழப்பமும் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரேண்டமாக நம்ம வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணால் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம். அதை தான் நம்ம வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ டிஃபால்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினிஷனில் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் டிஃபால்ட்டாக ஆர்குமெண்ட்ஸ் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுவோம், வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் காலில் வேல்யூஸ் கொடுக்குற வேல்யூவை எடுத்துக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் காலில் வேல்யூஸ் எதுவும் பாஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம கொடுத்துருக்க இனிஷியலைஸ் பண்ணியிருக்க அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கும். அதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டெஃப் கீவேர்ட் எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஆர்குமெண்ட்ஸு இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த இனிஷியலைசேஷன் வேல்யூஸை தான் ஃபங்க்ஷன் காலில் உங்களுக்கு பாஸ் பண்ணலைன்னா கூட இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கும் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐன்ற ஃபங்க்ஷன் நேமு, ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட் வேல்யூ 10,000 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரேட்டு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3, டைம் இஸ் ஈக்குவல் டு 3 years. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா டிஃபால்ட் வேல்யூஸ். பிரின்சிபல் அமௌண்ட் 10,000, ஆர் இஸ் ஈக்குவல் டு 3, டி இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கோலன் நான் இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் பிரின்சிபல் amount print rate of interest
home, Control C and Control V. Time. T. இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். P into R into T divided by 100. ஸோ எல்லாருக்கும் தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷன் கால். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்புட்ஸ் வந்து கெட் பண்ணுறேன் யூசர்கிட்டேருந்து. ஸோ அதுக்கு பிரிண்ட்ன்ற வேரியபிள் ஈவல் டைப் காஸ்டிங்காக ஈவல் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இன்புட் மெத்தட் யூசர்கிட்டேருந்து இன்புட் கெட் பண்ணுறோம். என்டர் இந்த பிரின்சிபல் amount, home, safety and Control C and Control V. So rate of interest, time. ஸோ யூசர்கிட்ட இருந்து இன்புட்ஸ் எல்லாம் கெட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவுட்புட்டு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் கால். ஸோ ஃபங்க்ஷன் நேம் SI என்னென்னலாம் பாஸ் பண்ண போகிறோம், print rate time. இப்போ ரன் பண்ணுவோம். Control enter, principal amount 20,000, rate of interest 2 and year 4. ஸோ என்ன வந்திருக்கு பாருங்கள். ஸோ என் பிரின்சிபல் அமௌண்ட் 20,000. ஆக்சுவலி நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, என்னென்ன யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணமோ அந்த வேல்யூஸ் தான் வந்திருக்கு. டிஃபால்ட் வேல்யூஸ் எதுவும் வரலை இல்லைங்களா. நம்ம கொடுத்துருக்கிறது 20,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2, இயர் 4. ஸோ இந்த நம்பர்ஸுக்கு தான், அதாவது நம்ம கொடுத்த யூசர்கிட்டேருந்து கெட் பண்ண வேல்யூஸு தான் நம்ம டேரெக்டாக போயிட்டு இங்கே வந்து நம்ம டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஃபங்க்ஷன் காலில் நம்ம யூசர்கிட்டேருந்து கெட் பண்ண வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறனால அந்த வேல்யூஸை தான் எடுத்து கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அவுட்புட் இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஸ்லாஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் அமௌண்ட் வருது இல்லைங்களா, இங்கே ஸ்லாஷன் கொடுப்போம். ஸ்லாஷ் என் நியூ லைன் கரெக்டர். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக அவுட்புட் வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துருக்கோம். colon, enter the principal amount, rate of interest here. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக தெரியறதுக்காக இங்கே டபுள் ஸ்லாஷன் போட்டுக்கிறோம். ஓகே, அகைன் நம்ம ரன் பண்ணுவோம். பிரின்சிபல் அமௌண்ட் 30,000, இன்ட்ரெஸ்ட் 2, இயர் 2. இப்போ கிளியராக இருக்குங்களா அவுட்புட்டு. ஸோ இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது யூசர்கிட்டேருந்து கெட் பண்ண வேல்யூஸு 30,000. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் வந்திருக்கு. டிஃபால்ட் வேல்யூ 10,000 வரலை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கிறது டிஃபால்ட் வேல்யூவில் கொடுத்துருக்க 3ன்றது வரலை. அதே மாதிரி இயர் வந்து 2, இது யூசர்கிட்டேருந்து கெட் பண்ண வேல்யூ இல்லைங்களா. ஸோ அந்த ரேட் இயர் தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த கேல்குலேஷன் ஃபுல்லுமே யூசர்கிட்டேருந்து நம்ம கெட் பண்ண வேல்யூ அதுலேருந்து தான் உங்களுக்கு, அதாவது ஃபங்க்ஷன் காலில் நீங்கள் வேல்யூஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்கல்ல, அங்கே ஃபங்க்ஷன் காலில் நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் தான் இங்கே கேல்குலேஷன் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால்,
இன்கேஸ் நான் வந்து இந்த இடத்துல இப்போ டைம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் டைம் இதை வந்து கமெண்ட் பண்ணிப்போம். ஸோ டைம் வந்து நான் யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணலை. சரிங்களா? அப்போ நான் டைம் வந்து கொடுக்கல, பாஸ் பண்ணலை. ஃபங்க்ஷன் காலில் நான் வந்து டைம் கொடுக்கல. சரிங்களா? இப்போ எப்படி அவுட்புட் வருதுன்றதை பார்ப்போம். கண்ட்ரோல் என்டர். பிரின்சிபல் அமௌண்ட் 20,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3. ஸோ இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்கு. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 20,000 இல்லைங்களா? அதுவும் யூசர்கிட்ட கெட் பண்ணது. ரேட்டும் நம்ம கொடுத்துருக்கிறது தான் 3. சரிங்களா? அப்போ நம்ம டைம் வந்து என்ன பண்ணிட்டோம், கொடுக்கல. இந்த இடத்துல நம்ம டைம் கொடுக்கல. அப்போ கொடுக்கலன்னொன்னே நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு எரரும் ரைஸ் ஆகலை பாருங்கள். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ், அதாவது டெஃபினேஷனில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸும் அதேமாரி ஃபங்க்ஷன் காலில் உள்ள ஆர்குமெண்ட்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் இல்லைங்களா? இங்கே 3 ஆர்குமெண்ட்ஸ்னால் இங்கேயும் 3 ஆர்குமெண்ட்ஸ் தான் வரணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், எரர் ரைஸ் ஆகும். பட் நம்ம இங்கே டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறனால நம்மளுக்கு இங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் காலில் வேல்யூ பாஸ் பண்ணலைன்னாலும் டிஃபால்ட்டாக நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த வேல்யூவை அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குதா. இப்போ டீங்கிறது வந்து என்ன ஆயிடுச்சு, 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. பட் நான் வந்து இங்கேருந்து பாஸ் பண்ணியிருக்கேன், நான் அதை பாஸ் பண்ணலை. நான் பாஸ் பண்ணாத வேல்யூவை மட்டும் என்ன இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்கிறத எடுத்திருக்கு. பட் நான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வேல்யூஸை அதை எடுத்துக்குது. சரிங்களா? பிரின்சிபல் எல்லாத்துக்குமே வந்து டிஃபால்ட் வேல்யூ அதை எடுத்துக்கல. நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுக்கலையோ அந்த கொடுக்காத வேல்யூவை மட்டும் டிஃபால்ட்டாக நம்ம இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் கொடுத்துருக்கிறது வந்து எடுத்துக்குது. சரிங்களா? இப்போ நம்ம எந்த வேல்யூமே இங்கே நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணலை அப்படின்னாலும் இந்த 3 வேல்யூமே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த 3 வேல்யூமே டிஃபால்ட் வேல்யூஸு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கிறனால அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கேல்குலேஷன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டு ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் எதுவுமே வந்து ஃபங்க்ஷன் காலில் கொடுக்க மாட்டேன். இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் காலில் நான் வேல்யூஸே பாஸ் பண்ணலை. அப்போ அது என்ன எடுத்துக்கும், இந்த இடத்துல நம்ம வந்து எந்த வேல்யூஸுமே பாஸ் பண்ணலை இல்லைங்களா? ஆனால் இங்கே வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே இங்கே போகும், கண்ட்ரோல் போயிட்டு உள்ள டிஃபால்ட் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, ஸோ அந்த வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு கேல்குலேஷன் நடக்கும். அதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்திருக்குங்களா? ஸோ எனக்கு இந்த இதெல்லாத்தையுமே நான் கமெண்ட் பண்ணிட்டேன். யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணுற வேல்யூஸ் ஃபுல்லுமே கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலை, அது கேட்கல, இன்புட் கேட்கல. இப்போ நான் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம்ல, 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 அண்ட் டைம் 3. ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு கேல்குலேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பண்ணி எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கு. புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல நான் டிஃபால்ட் வேல்யூஸே கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ இந்த வேல்யூஸ் எதுவுமே நான் கொடுக்கல, டிஃபால்ட் வேல்யூஸ் நான் இனிஷியலைஸ் பண்ணலை. சரிங்களா? இப்போ நான் வெறும் வேல்யூஸ் இப்படி தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக எரர் தான் வரும் இல்லைங்களா? ஏன்னா நான் டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறனால அந்த வேல்யூஸும் அது யூஸ் பண்ணியிருக்கு. இன்கேஸ் நான் இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல, எந்த வேல்யூஸுமே நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணலை ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் அப்படின்னு சொன்னால் எனக்கு டைப் எரர் வந்திருக்கு. எஸ்ஐ மிஸ்ஸிங் 3 ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் PRT எதுக்குமே நீங்கள் வேல்யூ கொடுக்கல, ஸோ நான் எரர் தான் ரைஸ் பண்ணுவேன்னு சொல்லி ரைஸ் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ நான் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கும். இன்கேஸ் நான் டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுத்துருந்தாலும் நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்ம இங்கே ஃபங்க்ஷன் கால்னால் வேல்யூஸ் பாஸ் பண்ணோம்னா டிஃபால்ட்டை வந்து அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து ஃபங்க்ஷன் கால்லேருந்து கொடுக்குற வேல்யூஸை எடுத்து அது வந்துட்டு கேல்குலேஷன் பண்ணித்தரும். சரிங்களா? புரிஞ்சுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.